இன்னும் 24 மணி நேரத்தில் ஈரான் அந்த பக்கமாக அமெரிக்கா 2 பேரும் சைன் பண்ண போகிறாங்க. சிவாஜி படத்தில் எப்படி ரஜினிகாந்த் 2 கையில் இப்படி சைன் பண்ணாரோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லி ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களுடைய பாகிஸ்தான் குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஈரானுடைய குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ 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 ப்ளீஸ் வெயிட், ஏன் இவ்வளோ அவசரம், இன்னும் அதுக்கு டைம் இருக்குது, அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது நாளைக்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆகாது அப்படின்னு சொல்லி ஈரான் பக்கமாக இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. போர் நிற்கிது நிற்கலை, இதுலேயே 1008 கன்ஃபியூஷன். அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண போகிறாங்க, சைன் போடலை, சைன் பண்ண போகிறாங்க, சைன் போடலை. என்னையா நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டால், சார் இதெல்லாம் வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் சார் அப்படின்னு கேட்டால், இருக்கிறதுலே ஒஸ்ட்டு வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் நம்ம பார்த்ததில் இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் தான். இதன் காரணமாக தங்கத்தினுடைய விலை எம்மா டமார்னு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லைப்பா தங்கம் விலை ஏன் விழுந்துச்சுனே தெரியலை, அதுக்கான காரணம் என்ன அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்டையும் விவரமாக தமிழ் பட்சத்தில் பேசியிருக்கோம். ஸோ தங்கம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆவரேஜ் பண்ணுறவங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப தேவை இருக்குது, உடனே கல்யாணம்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ வாங்கிக்கலாம். ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் அப்படின்னா கண்டிப்பாக ஏறிடும். இப்போ கொஞ்சமாக அது கொஞ்சம் விழுந்து கிடக்கிறதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செய்தியை நமக்கு வெனிசுலாந்து தான் வருதுங்க. வெனிசுலாவை தான் அமெரிக்கா கையகப்படுத்திட்டாங்க. மாதுரோ அவர்கள் அமெரிக்காவினுடைய சிறையில் தானே இருக்கார் அப்படின்னு கேட்டால், சார் இருக்கார், ஆனால் அங்கே அமெரிக்காவுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. அமெரிக்கா சில குரூப்ஸை கங்கணம் கட்டி தான் அந்த இடத்த பிடிச்சாங்க. அங்கேருந்து தான் போதைப் பொருள் அவங்க நாட்டுக்கும் உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் அழித்தே தீர்வோம், ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி ஒரு முக்கியமான குரூப்பை இன்னைக்கு போட்டு தள்ளியிருக்காங்க. அதனுடைய தலைவர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். அது ரொம்ப விமர்சனையாக சொல்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். ஏஸ் நாங்கள் கொண்டுட்டோம், யூஎஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் எலிமினேட்ஸ் லீடர் ஆஃப் ட்ரண்டி அர்குவா கிரிமினல் குரூப் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு உலக நாடுகளுக்கு ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வெனிசுலாவில் அரசாங்கமே இப்போ அமெரிக்காவினுடைய அரசாங்கம் தான். அங்கே ஒரு கிரிமினல் குரூப் அப்படின்னு சொல்கிற அந்த கிரிமினல் குரூப், இப்போ பார்த்துக்கோங்களேன், நான் எதெல்லாம் கிரிமினல் குரூப்னு சொல்கிறேனே, இந்த BYD இருக்குது பார்த்தீங்களா, சீனாவினுடைய மிக முக்கியமான எலக்ட்ரிக் வாகனத்தினுடைய நிறுவனம் BYD. இப்போ இந்தியாவில் கூட சில வாகனங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த BYD நிறுவனமாக இருக்கட்டும், சீனாவினுடைய இன்னும் சில முக்கிய நிறுவனங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மிலிட்ரி லிங்க்டு நிறுவனம். ஸோ அவங்க எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க டெரர் குரூப் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அமெரிக்கா ஒரு ஆர்டர் போட ட்ரை பண்ணாங்க. சீனா, என்னையா இது, அதெல்லாம் சரிப்பட்டு வராதியா, எங்களுடைய முக்கியமான நிறுவனத்தையே நீ கை வைக்கிறிய அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். சீனா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு நமக்கு தெரியுது. ஆனால் வெனிசுலாவில் இதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு யாராவது இருந்திருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வெனிசுலாவில் மாதுரோ அவர்களுக்கு அடுத்தபடியாக இப்போ ஆட்சி செய்வது அமெரிக்காவினுடைய கைப்பாவை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே ஓகே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்ப்பு ஒன்றுமே கிடையாது. ஸோ நாளைக்கு நான் ஒரு தீவிரவாத குரூப்பை சார்ந்தவன், நீங்கள் ஒரு தீவிரவாதி அப்படிலாம் சொல்லி அவங்க முத்திரை குத்தி உங்களை அழிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஃபைல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட குரூப்பை இப்போ அறிவிச்சிருக்காங்க, நிறைய குரூப்பை எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான குரூப்பினுடைய தலைவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கத்தார் தாங்க. ஈரானுக்கு $12 பில்லியன் அப்படிங்கிற உதவியை நாங்கள் கொடுக்குறோம், ஃபினான்ஷியல் பேக்கேஜ் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ கத்தார் அரசாங்கம் ஈரானுக்கு இந்த ஃபினான்ஷியல் பேக்கேஜ் அப்படிங்கிறத அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல், இந்த ஃபினான்ஷியல் பேக்கேஜ் ஈரானில் ஒரு அமைதி நிலவும் போது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். மிகப்பெரிய உதவி என்றால் அது சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவி தான். அந்த வகையில் ஈரானுக்கு நாங்கள் இந்த உதவியை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கத்தார் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். அர்மேனியாவில் ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அர்மேனியாவினுடைய இந்த எலெக்ஷன் ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். ரஷ்யா பக்கம் நிற்கணுமா, ரஷ்யாவை எதிர்த்து நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன் தான். எப்படி ஹங்கேரியில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, விக்டர் ஓர்பன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இப்போ அர்மேனியாவில் நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷனும். இந்த எலெக்ஷனுடைய வெற்றி தோல்வியை வைத்து தான் ரஷ்யாவுடன் நிற்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அர்மேனியா சூஸ் பண்ணுவாங்க. இந்த வெற்றியை தோல்வியை வைத்து தான் அமெரிக்கா அர்மேனியாவுக்கு உதவணுமா வேண்டாமா, துருக்கி அர்மேனியா அசர்பைஜான் அப்படிங்கிற பிரச்சனையில் ஒரு எண்டு கார்டு வருமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும். ஸோ அர்மேனியாவினுடைய இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு நாங்களும் ஆவலுடன் வெயிட்டிங் தான். சிரியாவை பொறுத்த வரைக்கும் 235 ISIS தீவிரவாதிகளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரியாவினுடைய இப்போதைய அரசாங்கம் கூறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 இடங்களில் அவங்க தீவிர அட்டாக் அப்படிங்கிறத நடக்க ட்ரை பண்ணாங்க. அப்படி அந்த 7 இடங்களில் அந்த அட்டாக் எல்லாமே நிப்பாட்டி நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். வித்தின் 3 மந்த்ஸில் தான் இந்த 235 பேரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் என்பதையும் இப்போது சிரியா அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். சிரியா அப்படின்னு சொன்னாலே நமக்கு கண்டிப்பாக இந்த ISIS தீவிரவாதிகள் அவங்கள தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு சிரியாவில் அவங்களுடைய ஆட்டம், வெறியாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு. ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போது சிரியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்களிலும் அவங்க இந்த கோலன் ஹைட்டெல்லாம் இருக்கட்டுமே, அங்கெல்லாம் இப்போ இஸ்ரேல் ஒக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே மறுபடியும் ISIS தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேலாம் தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போது சிரியாவினுடைய கரண்ட் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு எண் கார்டை போட்டு வச்சிருக்காங்க.
பட் இந்த கரண்ட் அரசாங்கம் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ சிரியாவை ஆட்சி செய்வது கிளர்ச்சியாளர்களுடைய படை. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை எதிர்த்து தான் அந்த கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சி செய்து அதில் இப்போது வென்றிருக்கிறார்கள். பட் அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படைக்கு எதிரான ஒரு குரூப் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னும் அந்த குரூப்புக்கு ஐஎஸ் ரொம்ப பெரிய அளவில் உறுதுணையாக இருக்காங்க. எனவே இந்த ஐஎஸ் தீவிரவாதிகளை உடனடியாக நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சிரியாவினுடைய கணக்காக இருந்து அதை கனக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட 142 ஏரியாக்களில் நேற்று மட்டுமே தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பார்டரில் ரஷ்யா அவங்களுடைய ட்ரூப்ஸ் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் அங்கே வந்து இருப்பதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ ஏன்பா இந்த லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் அங்கே கொண்டு நிப்பாட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஃபியூச்சர் ப்ரூஃபாக நாங்கள் இதை செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா இப்போ உக்ரைனுடைய யுத்தம் முடிகிற மாதிரி கிடையாது. அப்படியே முடிந்தாலும் அடுத்த ஐரோப்பிய ஒன்றியம் எங்களுடைய யுத்தமாக அதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை கொடுத்துட்ருக்காங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ரஷ்யாவுக்கு ஆன்டி ரஷ்யா சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நாடுகள் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ ரெண்டுமே மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்கிறதுனால வருங்காலத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல் இருக்கும். எனவே அதை சமாளிப்பதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு வராராம். சயீத் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கு அப்படிங்கிறது வர ஜூலை மாதம் 9ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜூன் 13, ஜூலை மாதம் தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட டிலே இருக்குல்ல. இதே மாதிரி முக்கியமான தலைவர்கள் 1 மாதம் 3 மாதங்களுக்கு பிறகுதான் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அலிபாபா, பிஒய்டி இதெல்லாம் நீங்க மிலிட்டரி லிங்க்டு லிஸ்ட்ல சேர்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பல நிறுவனங்களையும் நாங்களும் மிலிட்டரி லிங்க்டு லிஸ்ட்ல சேர்த்துடுவோம். அதனால 2 நாடுகளுக்குமே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை சீனா அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. சாப்ரோசிஷா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. அதனால அந்த கிரிட் அப்படிங்கிறது முக்கியமான கிரிட்டுகளுடன் அது இணைக்கப்படாமல் இருந்தது. ஸோ இப்போ அதை என்ன செஞ்சிருக்காங்க, சரிப்படுத்தி IAEA புரோக்டு ட்ரூஸ் வழியாக அவங்க தான் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த சாப்ரோசிஷா ரீஜன்ல கிரிட் அப்படிங்கிறது மீண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான்ல ஒகினவா அப்படிங்கிற பகுதியில் 2 அமெரிக்காவினுடைய சர்வீஸ்மேன்ஸ் அப்படிங்கிறவங்க அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஏதாவது உளவு வேலை செய்தார்களா அப்படிங்கிற ஒரு கோணத்திலும் விசாரணை செய்யப்படுவதாக ஜப்பான் அரசாங்கம் கூறியிருக்கிறது. கிவ்ல மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரஷ்யா. அது பெரும் தாக்குதலாகவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த தாக்குதலை ரொம்ப கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஈவன் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காக்குள்ளேயே நடைபெறும் போது ஏன் இன்னும் உக்ரைன் ரஷ்யா போரில் அமைதிக்கான அந்த ஒரு சின்ன திருப்பம் கூட வராமல் இருக்கிறது என்பது அவங்களுடைய கூடுதலான தகவல். ரஷ்யாவினுடைய ஆயில் கிடைக்காத போது ஐரோப்பிய ஒன்றியம் ரொம்ப படாத பாடு பட்டு இருக்காங்க. இன்னும் கண்டினியூஸா அது கிடைக்கலன்னா அவங்களுடைய பாடு அதோ பாடுதான். கிம் ஜாங் உன் அவர்கள் நேரடியாக சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் வடகொரியாவுக்கு வந்தாங்க. வடகொரியாவில் வந்து ஏகப்பட்ட டீலிங், நிறைய விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2 நாடுகளும் கையெழுத்து போட்டாங்க. இதில் யார் உண்மையான வெற்றியாளர் அப்படின்னு சொல்லும்போது வடகொரியாவினுடைய அதிபர் தான். ஏன்னா கிம் அவர்கள் எங்கேயுமே போகாமல் சீனாவினுடைய அதிபரை உள்ள வர வச்சு மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் மத்தியில் சீனாவும் நானும் நண்பன் தான், எனக்கு எதுனா சீனா வருவான், சீனாவுக்கு எதுனா நான் வருவேன், என்னை தொடர்றதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு தொடுங்கடா அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜை கொடுத்திருப்பதாக பல ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் கிம் அவர்களுடைய இப்போதைய அரசாங்கம் ஏகப்பட்ட மிசைல்ஸை புதுசாக உருவாக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மிசைல் பவராக இருக்கட்டும், அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்கட்டும், சீனா வடகொரியாவுக்கு உதவியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஈரானுடைய ட்ரோன் இன்னைக்கு ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு செய்தியை. அது ஏன் அந்த ஈரானுடைய ட்ரோன் வீழ்த்தப்பட்டது என்றால் ஒரு கொமர்ஷியல் ஷிப்புக்கு எதிராக அந்த ட்ரோன் அதனுடைய தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அதை தடுத்து நாங்கள் ஈரானுடைய ட்ரோனை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்கிற தகவலை இப்போது அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் இன்னைக்கு அசாமில் நடந்த விபத்தில் சுக்குநூறாக இப்பொழுது தரையிறங்கும் நேரத்தில் திடீர்னு அதில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கிட்டத்தட்ட 5 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு நர்வஸான சிச்சுவேஷனில் தான் இப்போ ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் டீல் ஆர் நோ டீல் அப்படிங்கிறத உலகமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்பதற்கு அது டீலா நோ டீலா அப்படிங்கிறத அந்த ரிசல்ட்டை பார்ப்பதற்கு எல்லோருமே எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் எப்படி வேணாலும் இந்த செய்தி மாறலாம் அப்படிங்கிறதுனால யுத்தம் தொடரக்கூடாது என்கிற அந்த சப்தம் எல்லாருமே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜூலை வரை யுத்தம் நீண்டது என்றால் க்ரூட் ஆயில்லாம் பேரலுக்கு $116 கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதாவது $150 மேலே இந்தியாவுக்குலாம் வந்துடும், $150-170 மேலே வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமாக முடிவடைய வேண்டும். அந்த பீஸ் டீலில் 2 நாடுகளும் கையெழுத்து போடுறதோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலை கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு இருக்கிறதுக்கு அமெரிக்கா பரிந்துரை செய்ய வேண்டும். இது அமெரிக்கா செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஈரான் இதை ரொம்ப பொறுமையுடன் கையாண்டு வருகிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி,
வணக்கம்.